மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது? முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடுத்த 138 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலேருந்து இந்த வக்கரகதி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இப்போ வக்கரகதியில் வரப்போகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த சூரியன் நகரக்கூடிய காலகட்டத்தில் கடகத்திலிருந்து விருச்சகத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார். அந்த காலகட்டத்தில் இயற்கைக்கு மாறான பலனை கொடுப்பார். அப்போ என்ன ஆகும்னா பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த 10ஆம் பாவமும் வேலை செய்யும், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானமும் வேலை செய்யும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 10-9 பாக்கியம் நடக்கும்போது என்னன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நேரம். பார்த்தீங்கன்னா நிறைய மிதுனராசி என்பர்கள் கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு போகாத கோவில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் செஞ்சிட்டோம் சார், கடைசியில் கஷ்டம் தான் சார் முன்னாடி நிற்கிறத தவிர எங்களுக்கு எதுவுமே நடக்கலை, தெய்வமே எங்களை நிராகரிக்குதுன்னு சொல்லக்கூடிய சில பேர்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. கடன் தான் சார் பிரச்சனை, வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை சார். அதேமாதிரி பிரிவினை அதிகமாக சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இந்த 2 பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் வக்ரகதி காலகட்டத்தில் கொடுக்க போகிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு எப்படி கடன் வரும்? வேலையில் பிரச்சனை வரும்போது, இல்லை வேலை இல்லாத போது. அந்த வேலை இல்லாத போது என்னன்னா அந்த கமிட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ண முடியாது, மீட் அவுட் பண்ண முடியாது, படிக்கிறதுக்கு பசங்களுக்கு பணம் கட்ட முடியாது, எஜுகேஷன் லோன் கட்ட முடியாது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஹவுசிங் லோன் கட்ட முடியாது, கார் லோன் கட்ட முடியாது. இது எல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த மிதுனராசி என்பர்கள். ஒரு கார் லோனு ஒரு வீட்டு லோன் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேருக்கு வீடு வாங்குறதுக்கான பிராப்தம் இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லுவாங்க, சார் வீடு கூட எங்களால் வாங்கக்கூடாதா, நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஒரு வீடு கூட வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்குற நிறைய மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடு கெட்டதை செய்யும், வீடு உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்யாது, வீடு இருக்கிறதுனால தான் சில பேருக்கு வேலையெல்லாம் போயிருக்கலாம், நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு ரெகுலராக கிடைக்கும் சார். முதல்ல வேலை ரெகுலராக இருந்துட்டாவே நான் ஏன் சார் லோன் கட்டாமல் இருக்க போகிறேன்? உண்மை அது, எல்லாருமே அதுதானே, கையில் காசு வச்சு லோன் கட்டாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக கட்ட போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பு ரெகுலராக இருக்கும், அங்கே சம்பள உயர்வு கிடைக்கும், வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த மிதுன ராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையே இல்லை பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டம சனியிலேருந்து நிறைய பேருக்கு வேலை விட்டு வேலை செய்கிறாங்க. நிறைய பேர் ஒரு வருஷம் வேலை செய்வாங்க, திடீர்னு ஒரு வேலை போயிடும், அடுத்த ஒரு 2 வருஷம் நல்ல வேலை பார்ப்பாங்க, திடீர்னு வேலை போய். இதனாலேயே என்னால் ரெகுலராக கமிட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ண முடியல, அதனால் வெளியில் வட்டிக்கு வாங்கி இப்போ கடனோட அளவு அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ரெகுலரான வேலை இருக்கும், அதுக்கான மாற்றங்கள் வரும், அதுக்கான முன்னேற்றங்கள் வரும். கடனை மட்டும் சீக்கிரமாக கட்டுற வழியை பாருங்கள், அதான் ரொம்ப முக்கியம். எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, ஒரு 10 வருஷம் லோன் இருக்குன்னா 10 வருஷம் கட்டணும். மிதுன ராசி என்பது அது மாதிரி கட்டினா நிறைய பிரச்சனைகள் வருது, பார்த்துக்கிட்டே வரும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு ஏமாற்றம், ஒரு பிரச்சனை எப்போவுமே வரும். அதனால் நீங்கள் லோனை சீக்கிரமாக கட்டுறது ரொம்ப நல்லது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அப்படி தான். தொழில் செய்கிறவங்க என்ன கேட்பாங்க மிதுன ராசி என்பதெல்லாம், சார் கடன் வாங்காமல் எப்படி சார் தொழில் பண்ணுறது? கடன் வாங்கி தான் தொழில் பண்ணணும், தப்பு கிடையாது, பேங்க்ஸும் அதை தான் கொடுக்குறாங்க செய்கிறாங்க, தப்பு கிடையாது. ஆனால் என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த கடன் நம்மளுக்கு ஒரு 10 வருஷம் இருக்குல்ல, மாதம் கட்டுவோம் அப்படின்னு கட்டுவீங்க. ஆனால் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு திடீர்னு பிரச்சனை வந்துடும், ஒரு 5 வருஷம் கழிச்சு திடீர்னு ப்ராப்ளம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த கடனை கட்ட முடியாமல் நீங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது பிளெட்ஜ் பண்ணி திருப்பி கடனை வாங்கி அந்த பிஸ்னஸில் விட்டு வெளில வரமாட்டீங்க. நிறைய மிதுனராசி என்பர்கள் என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா நிறைய அறிவு இருக்கும், பயங்கர புத்திசாலி. அப்போ என்ன பண்ணுவாங்க, இது இல்லைனா அது, அது இல்லைனா இது, ஏதாவது ஒன்று பண்ணி சமாளிச்சிடலாம், அங்கே இருக்கிற காசை இங்கே போடுறது, இங்கே இருக்கிற காசை அங்கே போடுறது, சொந்தக்காரங்கிட்ட வாங்குறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்குறது, அப்படியே ரொட்டேஷன் பண்ணி ஒரு பாயிண்டில் நின்றுடும். கடைசியில் எங்கேயும் கடன் கிடைக்காது, எங்கேயும் வாங்க முடியாது. கேட்டால் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வாங்கினதை கொடுக்கணுமா இல்லையா, கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி மாட்டிக்கிட்டவங்க தான் நிறைய பிஸ்னஸ்மேன். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் நல்லா பண்ணுங்கள், நல்லா சம்பாதிங்க. கடன் கட்டுற வேலையை முதல் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எப்போவுமே வராது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்னு சொன்னோம், என்னென்னா பயங்கரமான எதிர்பார்ப்பு. அது மிதுன ராசியில் பிறந்துட்டா என்னென்னா பயங்கர புத்திசாலி, அறிவாளி இருக்கவங்க எப்படி யோசிப்பாங்க, வரக்கூடிய பொண்ணும் நல்ல வசதியாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல அறிவாளியாக இருக்கணும், அதே மாதிரி வரக்கூடிய பையன் இப்படி இருக்கணும், இப்படி யோசனை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே வரக்கூடிய வரன் அது மாதிரி இல்லை அப்படின்னும் போது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறாங்க, சில பேர் அதை தாங்க முடியாத ஒரு பிரிவினையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போவுமே இருக்கும்.
அது வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. அப்போ திருமணம் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கங்க. எல்லாருமே புத்திசாலியாக இருந்தால் உலகம் என்ன ஆயிரும், சம்பிச்சு போயிடும். அது மாதிரி என்னென்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா அந்த சொத்தை வாங்கி பிஸ்னஸ் பண்ணிடலாம், அந்த சொத்தை வச்சு அப்படியே டபுள் ஆகிக்கலாம், ட்ரிபிள் ஆகிக்கலான்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அப்போ போய் கேட்கும்போது நேரம் சரியில்லாத போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக நிறைய மிதுனராசி என்பது சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் மாட்டினது, அதுவும் பூர்வீக சொத்தில் மாட்டினது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனி திசையிலையும் புதன் திசையிலையும் ஒன்று வராது, அதுக்காக சண்டை போடுவீங்க. இல்லை வந்த சொத்தை பேங்க்கில் வச்சு ஏதாவது பண்ணியிருப்பீங்க, கடைசியில் லாக் ஆகிருவீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடிய நேரம், அதெல்லாம் உங்களோட அந்த சொத்து பிரச்சனைக்கு தீரக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளும் இந்த மிதுனராசி என்பது கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை இருக்குமா சார்னா இருக்கும். என்னென்னா இந்த சனி பகவான் 9ஆம் பாவகத்தை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான காசை கொடுக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, நல்ல லாபம் வந்தால் தான் சார் நான் கடனை கட்ட முடியும், நான் எப்படி சார் வரவும் செலவும் தான் எப்படி சார் கட்டுறது, அப்படி தான் இருக்கும். வரவும் செலவுமாக இருக்கும். அந்த செலவை கட்டுப்படுத்திட்டு நீங்கள் ஒரு தொகையை கடன் கட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் வரும். அது எந்த வயதினராக இருந்தாலும் சரி. அதே போல் மிதுனராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், கிரிப்டோ கரன்சியில் போடுறேன். ஏன்னா புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும், எல்லாமே தெரியும். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் 2 டிரான்சாக்ஷன் மற்றவங்களுக்கு சொல்லியிருப்பீங்க, அவங்க சூப்பராக சம்பாதிச்சிருப்பாங்க. உடனே என்ன ஆசை வரும், அதை நம்ம பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு மாட்டக்கூடிய ஒரு நிலை நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு இருந்து அதனால் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சியில் மாட்டிட்டு கஷ்டப்படக்கூடிய சில பேர்லாம் இருக்கீங்க. அதெல்லாம் போனது போட்டோம். இதுக்கப்புறம் அந்த மாதிரி சூழ்நிலையை திருப்பி விழாமல் சம்பாதிக்கிறதுக்கான வழியை பார்த்தீங்கன்னா குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும், நீங்களும் சந்தோஷமாக இருக்கும், எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க. நிறைய பேருக்கு அதுவே ஒரு மென்டல் டிப்ரெஷன். ஐயோ சம்பாதிச்ச காசை விட்டுட்டேனே, என்ன பண்ணுறது தெரியல, நான் பசங்களுக்கு எதாவது செஞ்சாலும் பரவாயில்ல, ஒய்ஃபுக்கு எதாவது செஞ்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்கும் எதாவது செய்யாமல் நான் போய் பிஸ்னஸில் போட்டு இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போட்டு விட்டுட்டேனே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சில பேருக்குலாம் இருக்குது. அதெல்லாம் எப்போவுமே சுயஜாதத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு அந்த பாக்கியம் இருக்கா, அந்த பணம் வருமானு பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய நேரம், மனநிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம். அதே போல் இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர கதியில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வீடு மாற்றணும், இடம் மாற்றணும், பிஸ்னஸ் பிளேஸ் மாற்றுங்க. இது எல்லாமே செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியோட, வாழ்க்கையில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் வக்கரகதி காலத்தில் கண்டிப்பாக மிதுனராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகிறார். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான நன்மைகளும் தீமைகளும் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் கோச்சாரத்தை பார்க்கும்போது தசா புத்தி அப்படின்றது சேர்த்து பார்ப்போம். ஒரு ஜோதிடராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தான் ஒரு பலனை கொடுக்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கால் பண்ணி ஜாதகம் பார்க்கணுன்னா நம்ம ஒரு நாள் 2 நாள் டைம் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால தான் அப்போ பார்க்கும்போது உங்களுடைய தசா புத்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ராகு திசை, சில பேருக்கு கேது திசை, சில பேருக்கு புதன் திசை, இது மாதிரி இருக்கக்கூடிய தசா புத்திகள்லாம் பார்த்தீங்கன்னா கடன் பிரிவினை பிரச்சனைகளை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. அப்போ உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே போல் நோட்டில் எழுதி தர மாதிரி 51 பக்கம் கொண்ட PDF கொடுக்குறோம். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி. எல்லாருமே ஜோதிடம் படிக்கலாமானா எல்லாரும் ஜோதிடம் படிக்கலாம். காரணம் இது ஒரு பியூர் சயின்ஸு. கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு கிரகம் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாக தெளிவாக ஒரு ஜாதகம் பார்க்குற அளவுக்கு சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, முகூர்த்தத்தில் தப்பாக பண்ணிடுறாங்க. ஒரு ஜாதகத்தில் கூடிய கெட்டதை அந்த முகூர்த்தம் சரி பண்ணணும்னு தான் அந்த முகூர்த்த சாஸ்திரமே வச்சுருக்காங்க. அப்போ முகூர்த்தம் எப்படி பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகள், சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், இதெல்லாம் எதுக்கு பார்க்குறேன்னா உங்களுடைய கர்ம வினைகளை பற்றி தெரிஞ்சுக்குது. எனக்கு ஏன் இது மாதிரி நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள். அது தவிர நம்ம கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற எல்லா வகுப்புகளும் நடத்துகிறோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறாங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.